இன்னைக்கு பார்க்கக்கூடியது அமிலங்கள் மற்றும் காரங்கள். அமிலங்கள் மற்றும் காரங்கள். இதுல பாத்தீங்கன்னா அமிலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி. இது வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழி. இந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது. அசிடஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அமிலம், அதாவது அமிலத்துக்கு இங்கிலீஷ்ல ஆசிட் அப்படிங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள், அசிடஸ் என்ற லத்தீன் மொழியின் பொருள் புளிப்பு சுவை. ஓகேங்களா, புளிப்பு சுவை கொண்டது, அதாவது புளிப்பு சுவை கொண்ட வேதி சேர்மங்கள். ஓகேங்களா, அப்ப பொதுவா எதெல்லாம் புளிப்பு சுவை உடையதாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த அமிலங்கள் குறித்த வரையறை. ஓகேங்களா, வரையறை முதல்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் புளிப்பு சுவை இருக்குதோ அதெல்லாம் அமிலங்கள்னு சொல்றோம். அடுத்தது அர்ஹீனியஸ் கொள்கை. ஓகேங்களா, இந்த அர்ஹீனியஸ் கொள்கையின்படி எதெல்லாம் நீர்க்கரைசலில் H+ அயனியை தரக்கூடியது, எதெல்லாம் நீர்க்கரைசலில் H+ அயனியை தரக்கூடியதோ அதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். H+ அயனி. உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு HCl அப்படின்னா இதை தண்ணியில போட்டுறோம் வச்சுங்க, H2O. ஓகேங்களா, அப்ப இது என்னவா மாறிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா H+Cl-. உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எழுதிக்கிறோம். HClங்கிறது H+Cl- அயனி அப்படிது. அப்ப H+ தருது, HNO3. இதை நீர் கரைசல்ல போடுறோம், நீர். அப்ப H+NO3-, H2SO4. இங்க பாருங்க 2 H இருக்கு, 2H+ SO4 2-. இங்க 2 வந்ததுனால அங்க மேல 2-. ஓகேங்களா, இதெல்லாமே ஒரு H+ தருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரத்துவ அமிலம். இது 2 H+ தரதுனால இரு காரத்துவ அமிலம். 3 H+ இருந்தா முக்காரத்துவ அமிலம். உதாரணத்துக்கு H3PO4. இது வந்து பாஸ்பாரிக் அமிலம். இது வந்து பாத்தீங்கன்னா அதனோட நீர் கரைசல்ல போடும் பொழுது 3H+ PO4 3-. ஓகேங்களா, அப்ப இது முக்காரத்துவ அமிலம். இப்ப H+ அயனியை எது தருதோ அதெல்லாமே நமக்கு நீரில் கரையும் பொழுது நமக்கு H+ அயனியை தரக்கூடியத அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இந்த அமிலங்களை வகைப்படுத்துறோம். அமிலங்களின் வகைப்பாடு. ஓகேங்களா, அப்ப இது வந்து எங்கிருந்து கிடைக்குது, இந்த அமிலம் வந்து எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து வகைப்படுத்துறோம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு கனிம அமிலங்கள், அதாவது அமிலங்களை 2 வகைப்படுத்துறோம். கனிம அமிலங்கள், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கரிம அமிலங்கள். ஓகேங்களா, கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இயற்கையில் காணப்படக்கூடிய பொருள்கள். ஓகேங்களா, சில அமிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் காணப்படும். இயற்கையில் இந்த கரிம அமிலங்கள் சொல்றது இயற்கையில் காணப்படும் பொருள்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிலம். இயற்கை பொருள்கள் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமிலம். எடுத்துக்காட்டு வந்து சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் எதுல இருக்குன்னா நமக்கு ஆரஞ்சு, நெல்லிக்காய், நெல்லி இந்த மாதிரியான பழங்கள்ல இருக்குது சிட்ரிக் அமிலம். அடுத்தது டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் எங்க இருக்குன்னா திராட்சையில இருக்கு. ஓகேங்களா,
திராட்சை, இதெல்லாமே கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யக்கூடிய அமிலம். தொழிற்சாலை கனிம அமிலங்கள்னா தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய அமிலம். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு வந்து H2HCl, H2SO4, HNO3, இதெல்லாமே. அப்படியே மியூட் பண்ணிக்கிங்க, யாரோ ஆன்ல இருக்கு பாருங்க, மைக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. இதெல்லாமே HClனா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகேங்களா. ஹைட்ரோ குளோரிக் அமிலம். இது வந்து சல்பியூரிக் அமிலம். சல்பியூரிக் அமிலம் இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம். ஓகேங்களா. அப்ப இதெல்லாமே தொழிற்சாலையில் தயாரிக்க, இயற்கையிலே கிடைக்கல, தொழிற்சாலையில் இருக்கிறதுனால இதை வந்து கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வேறுபாடு, இந்த அமிலம் கரிம அமிலங்களில் எல்லாமே கார்பன் அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருக்கும். கார்பன். ஓகேங்களா. இப்ப டார்டாரிக் அமிலம்னா இப்படி எழுதுவோம், COOH, CHOH, CHOH, COOH. இதுதான் டார்டாரிக் அமிலம். ஓகேங்களா. இப்ப இதுல பாருங்க, கார்பன், சிங்கிறது கார்பன். கார்பன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தனிமமாக இருக்கும் கரிம அமிலங்களில். ஓகேங்களா. கனிம அமிலங்களில் கார்பன் இருக்காது. பொதுவா கார்பன் இல்லாத அமிலங்கள், பொதுவா சொல்லும்போது கார்பன் இல்லாத அமிலங்களை நம்ம என்ன சொல்றோம், கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. இப்ப எது இதுல என்னென்ன அமிலம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினிகர். வினிகர்னா நம்ம ஊறுகாய் பதப்படுத்துவதற்கு போடக்கூடியது. வினிகர்ல அசிட்டிக் அமிலம், வினிகரில் அசிட்டிக் அமிலம். ஓகேங்களா. அதே மாதிரி தயிர், பால், தயிர் பால்ல லாக்டிக் அமிலம், லாக்டிக் அமிலம். ஓகேங்களா. அதே மாதிரி புளி, திராட்சை, எல்லாமே டார்டாரிக் அமிலம். அதே மாதிரி பல வகைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆப்பிள், ஆப்பிள்ல மாலிக் அமிலம், மாலிக் அமிலம். ஓகேங்களா. பல வகைகள் எடுத்துட்டோம்னா மாலிக் அமிலம். எலுமிச்சை, ஆரஞ்சு, இது வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். எலுமிச்சை, ஆரஞ்சுல சிட்ரிக் அமிலம். அது மாதிரி தக்காளி, தக்காளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். ஓகேங்களா. இதே மாதிரி எறும்பு, செவ்வெரும்பு. ஓகேங்களா. செவ்வெரும்பு, செவ்வெரும்பு. ஓகேங்களா. சேப்பு கலர்ல கூடிய எறும்பு. இது வந்து எழுதக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா. செவ்வெரும்பின் நச்சு என்று சொல்லக்கூடிய அமிலம் எது அப்படின்னு கேட்டோம்னா ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா. இப்ப இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய அமிலங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அமிலங்களுடைய பண்புகள், பண்புகள். ஓகேங்களா. நமக்கு தெரியும் அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. ஓகேங்களா. அமிலம் எல்லாமே, எல்லா அமிலமுமே புளிப்பு சுவை கொண்டவை. ஓகேங்களா. அதே மாதிரி அமிலங்கள் பொதுவாக நிறமற்றவை. ஓகேங்களா. நிறமற்றவை, கலரே இருக்காது. அதே மாதிரி அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. தோல்ல பட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிக்கும் தன்மை. அமிலங்கள் எல்லாமே அரிக்கும் தன்மை. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாஜ்மஹால், தாஜ்மஹால் இருக்கு இல்லைங்களா. தாஜ்மஹால் வந்து அமிலமலையின் காரணமாக அதனுடைய பொலிவை இழந்துருச்சு, அமிலமலை. ஓகேங்களா. அமிலமலை பொழிய அதனுடைய அதனுடைய அதுல இருக்கக்கூடியது மார்பிள்னு சொல்லுவோம், மார்பிள், மார்பிள். ஓகேங்களா. மார்பிள்னா பளிங்கு. அந்த பளிங்கு கல்லானது அதனுடைய பளபளப்பை இழந்து மங்களாயிடுச்சு. ஓகேங்களா. அதை அரிச்சிருச்சு. அதனால அரிக்கும் தன்மை கொண்டவை. அதே மாதிரி அமிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே திட, திரவ அப்படிங்கும்போது திரவ நிலையில தான் பெரும்பாலும் காணப்படும். திரவ நிலை.
ஆனால் ஒரே ஒரு அமிலம் மட்டும் திடநிலையில இருக்கும். திடநிலை, ஓகேங்களா. திடநிலையில் இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் அமிலம், ஓகேங்களா. திடநிலையில் இருக்கக்கூடிய அமிலம் பென்சாயிக் அமிலம், ஓகேங்களா. அதே மாதிரி அமிலங்களோட நிறம் காட்டியின் நிறத்தை மாற்றும், ஓகேங்களா. உதாரணத்துக்கு அமிலம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீல லிட்மஸ் தாளை நமக்கு சிவப்பு நிறமாக மாற்றும். அந்த லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது நீல நிறமா இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமாக மாற்றும், ஓகேங்களா. அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சுங்கிற நிறம் காட்டி, ஓகேங்களா. மெத்தில் ஆரஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம். அமிலங்கள் மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டி போடும்போது சிவப்பு நிறத்தை காட்டுகின்றன, ஓகேங்களா. அதே மாதிரி அமிலங்கள் நீரில் கரைகின்றன. எல்லா அமிலமுமே நீரில் கரைகின்றன, ஓகேங்களா. அதே மாதிரி இதனுடைய நீர் கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும். அமிலங்களோட நீர் கரைசல்கள் மின்சாரத்தை கடத்துகின்றன. ஏன் மின்சாரத்தை கடத்துகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலங்கள் நீர் கரைசல்ல H+Cl- வச்சுங்களேன் அயனிகளாக பிரியும். அப்ப இதெல்லாமே அயனிகள். அப்ப இந்த அயனிகள் தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்துவதற்கு காரணமாக இருக்குது, ஓகேங்களா. இதெல்லாமே அமிலங்களோட பண்புகள், ஓகேங்களா. அதே மாதிரி இரைப்பை அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலம், இரைப்பை அமிலம் நம்மளுடைய வயிற்றினுடைய இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வயிற்றினுடைய இரைப்பையில் இருக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஓகேங்களா. நமக்கு உணவு வந்து வயிற்றுல போதிய உணவு இல்லைன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து இரைப்பையின் அந்த சுவரை அரிக்கும். அதனாலதான் நமக்கு பசி உணர்வு ஏற்படுகிறது. அந்த டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா அந்த அமிலம் அரிச்சு அப்படியே புண்ணாயிரும், அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஓகேங்களா. அதனாலதான் இது இரைப்பை அமிலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வேதி பண்புகள், அமிலங்களுடைய வேதி பண்புகள், ஓகேங்களா. அப்ப பொதுவாகவே இந்த நீர்த்த அமிலங்கள் இருக்கு இல்லைங்களா, தண்ணியோ அதாவது அமிலம் அடர் அந்த நிலையில இருக்கும், அது வந்து செறிவு மிகுந்த அமிலம் சொல்லுவோம். அதுல தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா நீர்த்த அமிலம் சொல்லுவோம். எப்பயுமே பாருங்க, இந்த தண்ணி ஊத்துறோம் நீர்த்தல் செய்யுது, அமிலங்களை நீர்த்தல் செய்தல், ஓகேங்களா. இது அமிலம்னு வச்சுங்க, அமிலம், இது நீர், ஓகேங்களா. அப்ப இந்த அமிலங்களை நீர் செய்யணும், நீரை எடுத்து அமிலத்துல ஊற்றக்கூடாது, இது தவறு, ஓகேங்களா. ஏன்னா அமிலம் அடர் அமிலமாக இருக்கும், நீர் ஊற்றும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பிளாஷ் ஆயிடும், நீர் இந்த அமிலம் தெரிச்சுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல தான் பயன்படுத்தணும், ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல பாருங்க, அமிலத்துல இருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமிலத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீர்ல சேர்க்கிறோம், ரிவர்ஸ் தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும். அது இந்த நீரை எடுத்து அப்படியே டைரக்டா அமிலத்துல கொட்டக்கூடாது, ஓகேங்களா. அப்ப இதுல பாருங்க, இந்த நீர்த்த அமிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு உலோகங்களோட வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்று, ஓகேங்களா. HCl அப்படிங்கிறது ஒரு நீர்த்த அமிலம், ஜிங்க்குங்கிற உலோகத்தோட வினைபுரியுது, ZnCl2+H2, ஓகேங்களா. அப்ப இங்க 2 HCl இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது இரும்பு, அதாவது H2SO4, இரும்பு வந்து FeSO4 குடிக்கிறது, FeSO4 மீதி இருக்கிற ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேறுது, ஓகேங்களா. அப்ப இதுல பாருங்க, இந்த இடத்துல அதாவது ஒரு சோதனை குழாய், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனை குழாய் எடுத்துக்கிறீங்க, இதுல ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுக்கலாம், ஹைட்ரோகுளோரிக் HCl அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சில மெக்னீசியம் நாடா துண்டுகள், ஓகேங்களா. இதுல வந்து மெக்னீசியம் நாடா துண்டுகள் இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மக்னீசியம் Mg அப்படின்னா மக்னீசியம் துண்டுகளை இதுல போடுறோம், ஓகேங்களா. அப்ப எரியும் தீக்குச்சியை, ஒரு தீக்குச்சி எரியுதுன்னு வச்சுங்க, தீக்குச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, ஓகேங்களா. எரியும் தீக்குச்சியை இதனோட வாயு அருகே காட்டுறோம், இந்த சோதனை குழாயின் வாயு அருகே காட்டுறோம். அப்ப பாப் அப்படிங்கிற ஒரு ஒலி கேட்கும், ஓகேங்களா. அது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போடக்கூடிய மக்னீசியம் HClோட வினைபுரிகிறது 2H, அதாவது
MgCl2 பிளஸ் H2. ஓகேங்களா? MgCl2 பிளஸ் H2 வாயு, அதாவது ஹைட்ரஜன் வாயு வெளிவரதுனால தான் அது வந்து எரியக்கூடிய தீக்குச்சி அந்த ஹைட்ரஜன் கிட்ட கொண்டு போகும் பொழுது பாப் அப்படிங்கிற சவுண்டோட அது வந்து வெடித்தல் ஒளியுடன் அந்த இது அணைந்து விடுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் மீது வெள்ளியம், ஓகேங்களா, வெள்ளியம் அப்படிங்கிற அந்த உலோகம், வெள்ளியம், ஓகேங்களா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். ஈயம் அதாவது டின், தமிழ்ல சாரி இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அதனோடது டின்னு, அதனோட குறியீடு SN. ஓகேங்களா? அது பூசலின்னு வச்சுங்களேன். உணவுப் பொருளில் உள்ள கரிம அமிலங்கள் பாத்திரத்தினுடைய தாமிரத்தோட வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கி விடக்கூடியது. ஓகேங்களா? தாமிரத்தால் ஆன ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள வந்து இந்த டின் அப்படிங்கிற ஈயம் அப்படிங்கிறத பூசியிருப்பாங்க. ஈயம் பூசுறதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஈயத்தை பூசியிருப்பாங்க. அதனோட உட்பகுதியில இந்த மாதிரி பூசியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப பூசலை அப்படின்னா கரிம அமிலங்கள் அந்த உணவை இந்த தாமிரத்தோட வினைபுரிந்து இந்த உணவை என்ன செய்யறோம், நஞ்சாக்கி. ஓகேங்களா? அதை தடுக்குவதற்காக இந்த டின் அப்படிங்கிற அந்த இதை இந்த இதுல பூசியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த அமிலங்களோட வினைகள் அப்படிங்கும்போது உலோக கார்பனேட்டுகளோட வினை. ஓகேங்களா? இப்ப சல்பூரிக் அமிலம் இருக்குன்னு வச்சுங்க. சல்பூரிக் அமிலம் கால்சியம் கார்பனேட்டோட வினைபுரிகிறது. ஓகேங்களா? கால்சியம் கார்பனேட்டோட வினைபுரிந்து இது கால்சியம் சல்பேட்டையும் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீரினை தருகிறது. ஓகேங்களா? கால்சியம் சல்பேட்டு, கார்பன் டை ஆக்சைடு, நீர். அதே மாதிரி உலோக ஆக்சைடுகளோட வினை. உலோக ஆக்சைடு அப்படிங்கும்போது கால்சியம் ஆக்சைடு, அதாவது HCl, CaO. ஓகேங்களா? கால்சியம் ஆக்சைடு இது வந்து கால்சியம் குளோரைடாகவும் H2O-ஆகவும் மாறுது. அப்ப இந்த உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாரி இந்த அமிலங்கள் உலோக கார்பனேட், கால்சியம் கார்பனேட் சொல்லுவோம். இது ஒரு உலோக கார்பனேட், கால்சியம் கார்பனேட். ஓகேங்களா? இது வந்து கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா? அப்ப இந்த கால்சியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சைடு உணவு வந்து நீரினை வெளியேற்றுகின்றன. கால்சியம் கார்பனேட் உணவு வந்து அடிஷனலா கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றுது. கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகிறது. ஓகேங்களா? இது பொதுவாகவே வினை. இந்த வினை பார்த்தீங்கன்னா உலோகங்களோட வினை ஒண்ணு, எல்லாமே உலோகங்களோட வினை. உலோக கார்பனேட்டுகளோட வினை, உலோக ஆக்சைடுகளோட வினை. அப்ப எதுல ஹைட்ரஜன் வாயு வெளிவருது அப்படின்னா உலோகங்களோட வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளிவருது. உலோக கார்பனேட்டுகளோட வினைபுரியும் பொழுது வெளிவரக்கூடிய வாயு எதுன்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வாயு இந்த இடத்துல. ஓகேங்களா? உலோக அமிலங்கள் எதனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகின்றன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்ப உலோக கார்பனேட்டுகளுடன் வினைபுரியுது. ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்களோட பயன்கள். ஓகேங்களா? அப்ப இரைப்பை அமிலம் அப்படின்னு சொல்றது HCl. இது வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு உதவுது. ஓகேங்களா? HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இரைப்பை அமிலம். ஓகேங்களா? அடுத்தது அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது உணவை பதப்படுத்துது. அதாவது உணவுப் பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, இப்போ ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அசிட்டிக் அமிலம் உதவுது. அசிட்டிக் அமிலம் உணவு பதப்படுத்த. ஓகேங்களா? உணவு பதப்படுத்த உதவுது. அடுத்தது இதுல வந்து உணவு பதப்படுத்த பென்சாயிக் அமிலமும் உதவுது. பென்சாயிக் அமிலம் இதுவும் உணவை பதப்படுத்த உதவுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குளியல் சோப்பு, சலவை சோப்பு, ஓகேங்களா, இதெல்லாம் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகள் பயன்படுகின்றன. ஓகேங்களா? சோப்பு தயாரிக்க ஓகேங்களா உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு. ஓகேங்களா? சோப்பு தயாரிக்க இது வந்து பயன்படுகிறது. அடுத்தது வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம். இது கேட்பாங்க. ஓகேங்களா?
வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் என்னன்னா சல்பியூரிக் அமிலம். ஓகேங்களா, சல்பியூரிக் அமிலம், அதாவது H2SO4. இதுதான் வேதிப்பொருள்களின் அரசன் சொல்றோம். அப்ப எதனால அப்படின்னா பல வகையான வேதி சேர்மங்களை தயாரிக்க இது பயன்படுகிறது. அதாவது பெயிண்ட், உரம், வேற சில பொருள்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி, அதாவது உரங்கள், ஓகேங்களா, இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு இது அதிக அளவில் பயன்படுது. அதனால இதை வேதிப்பொருள்களின் அரசன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆய்வக அமிலங்களாக செயல்படுது. அதாவது HCl, HNO3, ஓகேங்களா, இந்த மூணுமே ஆய்வக அமிலங்கள், ஆய்வகத்தில் பயன்படக்கூடிய அமிலங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்களில் செல்களில் இருக்கக்கூடிய அமிலம். ஓகேங்களா, நியூக்ளிக் அமிலம், செல், உயிரினங்களோட செல்லில் இருக்கக்கூடிய அமிலம், அது ஒரு அமிலம், நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். நியூக்ளிக் அமிலம், ஓகேங்களா, அதாவது விலங்குகள்ல டிஎன்ஏன்னு சொல்லுவோம். விலங்குகள் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். தாவரங்கள்ல RNA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இது ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அடுத்து பாத்தீங்கன்னா அமிலங்கள், இது வரைக்கும் பார்த்தது அமிலங்கள். அடுத்தது காரங்கள். ஓகேங்களா, அப்ப காரங்கள் அப்படிங்கும்போது நம்ம சோப்பு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, சோப்பு. ஓகேங்களா, சோப்பை தண்ணியில போடும் பொழுது கையில தேய்க்கும் பொழுது என்ன ஆகுது, வளவளப்பு தன்மை ஏற்படுகிறது. வளவளப்பு தன்மை, இந்த வளவளப்பு தன்மை தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காரங்களுடைய முக்கியமான பண்பு. ஓகேங்களா, அதே மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கசப்பு சுவை கொண்டதாக இருக்கும். அமிலங்கள் பாத்தீங்கன்னா புளிப்பு சுவை, இந்த காரங்கள் கசப்பு சுவை கொண்டதாக இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சோப்புகள், டிட்டர்ஜென்ட்டுகள், டூத் பேஸ்ட், இதுல எல்லாமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரங்கள். ஓகேங்களா, இப்ப இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஹீனியஸ். ஓகேங்களா, அப்ப எதெல்லாமே நீர்க்கரைசலில் OH மைனஸ், அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ராக்சில் அயனின்னு சொல்லுவோம். நீர்க்கரைசல் எதெல்லாம் ஹைட்ராக்சில் அயனியில் தரக்கூடியதோ, ஓகேங்களா, நீர்க்கரைசல் OH மைனஸ் அயனியை தரக்கூடியது. அயனியை தரக்கூடியது. ஓகேங்களா, நீர்க்கரைசலில் OH மைனஸ் அயனியை தரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், காரம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு NaOH. ஓகேங்களா, இது வந்து சோடியம், Na சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நீர்ல போடும் பொழுது Na பிளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரிஞ்சு. ஓகேங்களா, அடுத்து KOH, இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதுவும் நீர் கரைசல்ல போடும் பொழுது K பிளஸும் OH மைனஸும் தருது. ஓகேங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடு, நீர் கரைசல்ல போடும் பொழுது கால்சியம் 2+ 2OH மைனஸ். ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே ஒரு OH மைனஸ் தருது இல்லைங்களா, இது எல்லாமே என்ன சொல்லுவோம், ஒரு
அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அமிலத்துவ காரம். இது 2 OH மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து இரு அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அமிலத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? காரத்துவ அமிலம். ஒரு காரத்துவ அமிலம், இரு காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலம் சொல்ற மாதிரி இதையும் ஒரு அமிலத்துவ காரம், இரு அமிலத்துவ காரம் அப்படின்னு அதனுடைய அமிலத்துவத்தை சொல்றோம். எத்தனை ஹைட்ராக்சி அயனை தருகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அமிலத்துவத்தை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நீரில் கரையக்கூடிய காரங்கள். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீரில் கரையக்கூடிய காரங்கள். நீரில் கரையக்கூடிய காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? நீரில் கரையக்கூடிய காரங்கள் அல்கலிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகேங்களா, NH4OH, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே ஆல்கலிகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியது. ஓகேங்களா? இப்ப சில இது வந்து பாத்தீங்கன்னா நீரில் கரையும் போது சில காரங்கள் நீரில் கரையும் போது OH மைனஸ் அயனியை தருவதில்லை, ஆனாலும் அவை காரங்கள்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப OH மைனஸ் அயனியை தராத காரங்கள், OH மைனஸ் அயனி தராது ஆனாலும் அது காரங்கள் தான். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட், Na2CO3 மூலக்கூறு வாய்ப்பாடு. அதே மாதிரி சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட் இது வந்து NaHCO3. இதை வந்து இந்த Na2CO3 இருக்கு இல்லைங்களா, அதை சலவை சோடான்னு சொல்லுவோம். சலவை செய்ய பயன்படக்கூடிய சோப்புகளில் பயன்படும். அதாவது சலவைத்தூள், சோப்பு தூள் இது மாதிரி எல்லாம் பயன்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட். ஓகேங்களா? இத சமையல் சோடான்னு சொல்லுவோம். சமையல் சோடா. ஓகேங்களா? சோடா உப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப சமையல் சோடா. சமையல் சோடான்னு சொல்றோம். இது ரெண்டுமே நமக்கு OH மைனஸ் அயனி தராது, இருந்தாலுமே அவை காரங்கள் சொல்றோம். அதே மாதிரி அமோனியாவும் ஒரு காரம் தான். அமோனியா இந்த NH3 அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் பை கார்பனேட், கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் இது வந்து CaCO3. ஓகேங்களா? சுண்ணாம்புக்கல்னு சொல்லுவோம். சுண்ணாம்புக்கல், கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சுண்ணாம்புக்கல். சில காரங்கள் உங்களுக்கு மெக்னீசியாவின் பால்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெக்னீசியாவின் பால்மம், இந்த ஜெலுசில் அப்படின்னு சொல்லுவோம். ஜெலுசில் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, MgOH2. ஓகேங்களா? சலவை சோப்பில் இருக்கக்கூடிய காரம் வந்து NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? அதே மாதிரி குளியல் சோப்புல இருக்கக்கூடியது, அதாவது சலவை சோப்புல சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து பாத்தீங்கன்னா குளியல் சோப்பு. இதுல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடிய கரைசல். ஓகேங்களா? இப்ப ஜன்னல், கதவு இதெல்லாமே சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடிய கரைசல்.
பயன்படும் கரைசல். இது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. ஓகேங்களா. அடுத்தது சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா. அப்ப இதெல்லாமே முக்கியமானது. இதுல இந்த மெக்னீசியாவின் பால்மம், சலவை சோப்பு, உளியல் சோப்பு இதெல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இதனோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா NaOH. NaOH உடைய வேறு பெயர் காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா இதையும் கேட்பாங்க. KOH ஓட வேறு பெயர் வந்து காஸ்டிக் பொட்டாஸ். இதுல பொட்டாசியம் இருக்கு, கேங்கிறது பொட்டாசியம், அதனால என்ன சொல்றோம், காஸ்டிக் பொட்டாஸ். ஓகேங்களா. அடுத்தது இந்த காரங்களுடைய பண்புகள். காரங்களுடைய பண்புகள். ஓகேங்களா. பொதுவாகவே காரங்கள் வந்து திண்ம நிலையில் காணப்படுது. அமிலங்கள் பெரும்பாலும் திரவ நிலையில் இருக்குது, ஆனா இது வந்து திண்ம நிலையில இருக்கு. ஓகேங்களா. சிலது மட்டும் திரவ நிலையில இருக்கு, சிலது மட்டும். அதே மாதிரி அங்க சிலது மட்டும் திண்ம நிலையில் இருக்கும், அது பென்சாயிக் அமிலம்னு சொன்னோம். இதுல திரவ நிலையில் இருக்கக்கூடிய காரம் வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா. ரெண்டு மட்டும் திரவ நிலையில் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமிலங்கள் புளிப்பு சுவையுடைய சொன்னோம். அதே மாதிரி அரிக்கும் தன்மை கொண்டது. அதே மாதிரி காரங்கள் வளவளப்பு தன்மை கொண்டது, கூடவே கசப்பு சுவை கொண்டது, அது வந்து புளிப்பு சுவை அமிலங்கள். ஓகேங்களா. அதுவும் நிறமற்றவை, இதுவும் நிறமற்றவை. காரங்கள் நிறமற்றவை. அதனோட காரங்களோட நீர் கரைசல்கள் வந்து நிறமற்றவை. அதுவும் அரிக்கத்தன்மை கொண்டது, இதுவும் அரிக்கும் தன்மை. இதெல்லாம் சில ஒற்றுமைகள். நிறமற்ற நிலம் இல்லாம இருக்கிறது, அரிக்கும் தன்மை, இதெல்லாமே ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள். அதே மாதிரி காரங்கள் வந்து நிறங்காட்டி நிறத்தை மாத்துது. சிவப்பு லிட்மஸ், அது வந்து நீல லிட்மஸை சிவப்பா மாத்தோம், இது வந்து சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும். ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து பினால்ப்தலின், பினாப்தலின் நிறம் காட்டில இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இளஞ்சிவப்பு, பிங்க். காரங்கள் பினாப்தில் நிறம் காட்டில் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு கரைசல், அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும். மெத்தில் ஆரஞ்சு அது வந்து சிவப்பு நிறமா இருக்கும் அமிலம். இது வந்து மெத்தில் ஆரஞ்சுல மஞ்சள் நிறமாக இருக்கு காரங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி காரங்களின் நீர் கரைசல்கள் மின்சாரத்தை கடத்துகின்றன. நீர் கரைசல்கள் மின்சாரத்தை கடத்துகின்றன. அதுவும் அமிலங்களோட நீர் கரைசல்களும் மின்சாரத்தை கடத்துது, காரங்களுடைய நீர் கரைசல்களும் மின்சாரத்தை கடத்துது. ஓகேங்களா. அதே மாதிரி இதனுடைய வேதி பண்புகள், காரங்களுடைய வேதி பண்புகள். அமிலங்கள் வந்து உலோகங்களோட வினை புரியுது, ஆனா காரங்கள் பொதுவாக உலோகங்களோட வினை புரிவது இல்லை. ஓகேங்களா. இதுல வந்து நமக்கு ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகேங்களா. அலுமினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற உலோகங்கள், அது ரெண்டு மட்டும் நமக்கு வினைபுரியுது. அதாவது பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிவதில்லை. ஓகேங்களா. பொதுவாக வினைபுரியதில்லை. இது விதிவிலக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மற்றும் துத்தநாகம். அலுமினியம், துத்தநாகம். துத்தநாகம்னா ஜிங்க்னு அர்த்தம். ஜிங்க்.
இப்போ உதாரணத்துக்கு அலுமினியத்தோட வினைபுரிஞ்சு வச்சுங்க, NaOH, இது ஒரு காரம், அலுமினியத்தோட வினைபுரிகிறது H2O நீர் கரைசலில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா NaAlO2, ஓகேங்களா. அப்போ இது வந்து சோடியம் அலுமினேட்னு சொல்றோம். சோடியம் அலுமினேட் பிளஸ் H2 பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இங்கே 2, இந்த மாதிரி இங்கேயும் 2, இங்கேயும் 2 NaOH, இந்த இடத்துல 3H2 சோடியம் அலுமினேட்டை குறிக்கிறது. அதே மாதிரி அலோக ஆக்சைடுகளோட வினை, ஓகேங்களா. அலோக ஆக்சைடு, அது வந்து உலோக ஆக்சைடுகளோட வினை புரிஞ்சது அமிலம். இது வந்து அலோக ஆக்சைடுனா கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இதெல்லாமே அலோகங்கள்னு சொல்றோம். கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சிலிக்கான், சரி, இது வந்து உலோக போலில் வந்துடும். இதெல்லாமே கார்பன், நைட்ரஜன், இது வந்து பார்த்தீங்கன்னா போரான் வராது, 3 தான். இது 3மே பெரும்பாலும் இதனோட ஆக்சைடுகளோட தான் வினைபுரியுது. சல்ஃபரு, ஓகேங்களா. இதெல்லாம் அலோகங்கள் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய ஆக்சைடுகள் CO2, NO2, P2O5, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, இது SO2, இதனுடைய ஆக்சைடுகளோட இது வினைபுரியுது. உதாரணத்துக்கு இப்போ NaOH CO2ஓட வினைபுரியுதுன்னு வச்சுக்கோங்க, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இது சோடியம் கார்பனேட்டை கொடுக்குது, Na2CO3 பிளஸ் H2O. முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2ன்னு ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. அப்போ இது வந்து அலோக ஆக்சைடுகளோட வினைபுரியுது. அமோனிய உப்புக்களோட வினை, ஓகேங்களா. அடுத்தது அமோனிய உப்புக்களுடன் வினை, ஓகேங்களா. அமோனிய உப்புக்களோட வினைபுரியுது. உதாரணத்துக்கு NaOH, NH4Cl, அலுமினியம், சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். அமோனியம் குளோரைடு, இப்போ இது என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaCl, சோடியம் குளோரைடு பிளஸ் NH3 பிளஸ் H2O, அமோனியா நீர் மூலக்கூறு. இது வந்து சோடியம் குளோரைடு, இது அமோனியா, ஓகேங்களா. இதெல்லாமே இதனோட வினைகள். அப்ப 3 வினை. பொதுவாக உலோகங்களோட வினைபுரிதல விதிவிலக்கு வந்து அலுமினியம், ஜிங்க். அலுமினியத்தோட வினை வந்து சோடியம் அலுமினேட்டை கொடுக்குது. அலோக ஆக்சைடுகளோட வினை கார்பன் டை ஆக்சைடு வினை வந்து சோடியம் கார்பனேட்டை கொடுக்கிறது. அமோனிய உப்புகளுடன் வினை அமோனியம் குளோரைடுடன் வினைபுரிந்து சோடியம் குளோரைடை தருகிறது. இதுதான் இந்த 3 வினைகள். அதே மாதிரி இதனுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அரிக்கும் தன்மை கொண்டது, ரெண்டுமே நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்தும், ரெண்டுமே நீர்க்கரைசல் அயனியுறும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுது. நடுநிலையாக்கல், ஓகேங்களா. நடுநிலையாக்கல் வினை. அப்ப நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் கூடவே வெப்பத்தையும் தரக்கூடிய வினை. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நடுநிலையாக்கல் வினை. அமிலம்னா HCl எடுத்துங்க, காரம்னா NaOH. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து NaClங்கிறது உப்பு, நீர், கூடவே வெப்பம். அப்ப வெப்பத்தை தருது, வெப்பத்தை வெளியிடுகிறது. தருது அப்படின்னா அது வெப்பத்தை வெளியிடுகிறது. அப்ப இந்த நடுநிலையாக்கல் வினை அப்படிங்கிறது ஒரு வெப்ப உமிழ் வினை. அனைத்து நடுநிலை அமில கார நடுநிலையாக்கல் வினைகளும் வெப்ப உமிழ் வினைகளே ஆகும், ஓகேங்களா. இதெல்லாமே வெப்ப உமிழ் வினைகள். அப்ப ரெண்டுமே நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுதுங்க, ஓகேங்களா. அடுத்து இதனுடைய பயன்கள், காரங்களின் பயன்கள் பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பு
புளியல் சோப்புனா நமக்கு தெரியும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH புளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. அதே மாதிரி சலவை சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, ஓகேங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அதே மாதிரி காகித தொழிற்சாலை, அதே மாதிரி ஆடை தயாரிக்க தொழிற்சாலை, மருந்து தயாரிக்க தொழிற்சாலைகளில், பொதுவா தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடிய காரம் வந்து NaOH, ஓகேங்களா. அதே மாதிரி சுவருக்கு வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு பூசணும் இல்லைங்களா, வெள்ளை அடிக்க நமக்கு பயன்படக்கூடியது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஏன்னா அது சுண்ணாம்பு இருக்கிறதுனால அது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது, ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு அந்த வயிறு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குது அப்படின்னா ஜெலிசில் டேப்லெட் சாப்பிடுவீங்களா, இப்போ அதில் இருக்கக்கூடியது மெக்னீசியா பால்மம் சொல்லுவோம், மெக்னீசியா பால்மம், ஓகேங்களா. இதுல இருக்கக்கூடியது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கூடவே அலுமினியம் ஹைட்ராக்சைடு. மக்னீசியம்னா OH ட்வைஸ், அலுமினியம்னா OH த்ரைஸ், ஓகேங்களா. அடுத்து உரங்கள், நைலான், பிளாஸ்டிக்கு, ரப்பரு, இதெல்லாமே, ஓகேங்களா. உரம், நைலான், பிளாஸ்டிக், ரப்பர், இப்போ இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இப்போ இதில் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புளியல் சோப்பு, சலவை சோப்பு, அதே மாதிரி மக்னீசிய பால்மம், இதெல்லாமே முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினையை தான் நம்ம பார்த்துட்டோம். அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரக்கூடிய வினை நடுநிலையாக்கல் வினை. சில எக்ஸாம்பிள், நடுநிலையாக்கல் வினைக்கு சில எக்ஸாம்பிள், NaOH H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம். அப்போ இது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2SO4, இந்த இடத்துல 2ன்னு போட்டுக்கிறோம், ஓகேங்களா, ப்ளஸ் H2O, ஓகேங்களா, நீர் கொடுக்குது. அதே மாதிரி NaOH ப்ளஸ் HNO3 நைட்ரிக் அமிலம். இது வந்து NaNO3ங்கிற உப்பையும் H2Oங்கிற நீரையும் கொடுக்கிறது. அதே மாதிரி அசிட்டிக் அமிலம் CH3COOH, இது அசிட்டிக் அமிலம். ஒரு நிமிஷம், NaOH ப்ளஸ் CH3COOH, ஓகேங்களா, இது வந்து அசிட்டிக் அமிலம். இது வந்து பார்த்தீங்கன்னா CH3COONaவையும் H2Oவையும் கொடுக்குது. இது ஒரு உப்பு. இது வந்து என்ன சொல்லணும்னா சோடியம் அசிட்டேட், சோடியம் அசிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இதெல்லாமே நடுநிலையாக்கல் வினை. இப்போ அன்றாட வாழ்வில் நடைபெறக்கூடிய நடுநிலையாக்கல் வினை, அன்றாட வாழ்வில் நடுநிலையாக்கல் வினைகள். அன்றாட வாழ்வில் நடக்கூடிய நடுநிலையாக்கல் வினை. ஃபர்ஸ்ட் வந்து தேனீ கொட்டுதல். தேனீ கொட்டிடுச்சுன்னு வச்சுங்க, தேனீ கொட்டுதல், ஓகேங்களா. இப்போ சிவப்பு எறும்புல இருக்கக்கூடிய அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபார்மிக் அமிலம் சிவப்பு எறும்பு நம்ம கடிக்குதுன்னா அது நம்ம உள்ள போறதுனால நமக்கு ஒரு எரிச்சல் உண்டாகுது, ஓகேங்களா. அப்ப எறும்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அதை சிவப்பு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை நடுநிலையாக்கணும், அந்த அமிலத்தை நடுநிலையாக்கணும். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு, எறும்பு கடிச்ச இடத்துல சுண்ணாம்பு தண்ணியை வைக்கிறோம், ஓகேங்களா. அப்ப என்ன ஆயிரும், அந்த அமிலம் இந்த அமிலத்தை இந்த காரம் வந்து நடுநிலையாக்கல் செஞ்சிடும், ஓகேங்களா. தேனீ கொட்டுறதும் அதே தான், ஓகேங்களா. தேனீ, எறும்பு,
இதெல்லாம் கொட்டுச்சுன்னா அதை நடுநிலையாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய காரம் வந்து ஃபார்மிக் அமிலம். ஓகேங்களா? குளவி கொட்டுதல், குளவி கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குளவியில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அல்கலி அப்படிங்கிற காரப்பொருள். குளவியில அல்கலி அப்படிங்கிற காரம். அல்கலினா நீரில் கரையக்கூடிய காரம். ஓகேங்களா? அப்ப இதை வந்து நடுநிலையாக்க நம்ம அமிலத்தை தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதாவது குளவி கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு போட்டால் இன்னும் அதிகம் தான். இப்ப இது வந்து காரம். அல்கலிங்கிறது ஒரு காரம். குளவியில் இருக்கிற நச்சுங்கிறது காரம். தேனியில் இருக்கிற நச்சுங்கிறது அமிலம். ஓகேங்களா? தேனி, எறும்பு இதுல எல்லாம் இருக்கக்கூடிய நச்சு அமிலம். ஓகேங்களா? இதுல இருக்கிறது காரம். அப்ப நம்ம வினிகரை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? வினிகர் அவசரமா குழவி கொட்டிச்சுன்னா வினிகரை தேடிட்டு வினிகர்னா அஸ்டிக் அமிலம் அது இருக்குன்னா சொல்ல முடியாது. எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அதை புளிஞ்சு விட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? அதுல இருக்கக்கூடிய அமிலம் சிட்ரிக் அமிலம். அது இந்த காரத்தை என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் நடுநிலையாக்கிடும். ஓரளவுக்கு நீங்க கண்டிப்பா அது நீங்க ஏதாவது கொட்டிச்சுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அப்போதைக்கு அந்த வலி குறையறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஏதாவது அமிலத்தை எடுத்து, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய அமிலத்தை எடுத்து அந்த இதுல பயன்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பற்சிதைவு. ஓகேங்களா? பற்சிதைவு அப்படின்னா பல்லில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்மளுடைய அந்த இதுல வந்து பல்லுல ஒரு அமிலத்தன்மையை உருவாக்குது. ஓகேங்களா? இந்த அமிலத்தன்மை வாயில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மை. அப்ப இது அமிலத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லுல இருக்கக்கூடிய அந்த எனாமல்னு சொல்லுவோம். எனாமல். ஓகேங்களா? பல்லு மேல இருக்கக்கூடிய அந்த எனாமலை இந்த அமிலம் வந்து அரிச்சிடும். அந்த அரிக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா பற்சிதைவு ஏற்படுது. ஓகேங்களா? இப்ப இந்த அமிலத்தை நடுநிலை செய்யணும். ஓகேங்களா? அப்ப நம்ம பற்பசையை பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 2 முறை பற்பசையை கொண்டு என்ன செய்யணும்? பல் துளக்கும் பொழுது வாயில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை என்ன ஆயிரும்? நடுநிலையாக்கப்பட்டுவிடும். ஓகேங்களா? அடுத்தது அமிலத்தன்மை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கல்லீரல், பித்தப்பை, கணையம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் சுரக்கக்கூடிய நொதிகள். வயிற்றுல சுரக்கக்கூடியது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுப் பொருளின் செரிமானத்திற்கு உதவுது. ஓகேங்களா? இப்ப ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்றது இரைப்பை அமிலம் சொல்லுவோம். இரைப்பை அமிலம் நம்ம உணவுப் பொருள் உணவு செரிமானத்திற்கு உதவுது. ஓகேங்களா? அப்ப இது அதிகப்படியாக சுரக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப இது உணவு குழாயில வந்து நமக்கு அப்படியே மேல வந்து நமக்கு ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்ப இதை நடுநிலை ஆக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மெக்னீசியா பால்மம் சொல்ல முடியுங்களா? மக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இந்த இதை பயன்படுத்தும் பொழுது அது வந்து நடுநிலை ஆயிரும். அதே மாதிரி வேளாண்மை. அதாவது அதிக அமிலத்தன்மையுடைய மண் வந்து தாவர வளர்ச்சிக்கு சரியில்லை. மண்ணுல அமிலத்தன்மையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தாவர வளர்ச்சி அந்த இடத்துல இருக்காது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்துறதுக்கு விவசாயிகள் சுண்ணாம்பு, ஓகேங்களா? சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். சுட்ட சுண்ணாம்பு. இது வந்து கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா? சுண்ணாம்புக்கல், கால்சியம் கார்பனேட், இதெல்லாம் அந்த மண்ணுல அப்படியே தூவுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சாம்பல், மரச்சாம்பல். மரத்தை எரிச்சு பெறக்கூடிய சாம்பல்ங்கிறது காரத்தன்மை உடையது. மரச்சாம்பல்ங்கிறது காரத்தன்மை. ஓகேங்களா? ஏன்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த மரச்சாம்பல்ல தான் பல் துளக்குவாங்க. ஓகேங்களா? ஏன்னா வாயில் இருக்கக்கூடிய அமிலத்துக்கு இந்த மரச்சாம்பல் இருக்கக்கூடிய காரம் அந்த அமிலத்தை நடுநிலை செய்யுது. அதனாலதான் அந்த கறி, மரச்சாம்பல், இந்த விறகெல்லாம் எரிச்சு அந்த அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, அதுல பல் துளக்குவாங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாமே மண்ணில் சேர்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப அந்த சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய மண்ணுடைய அமிலத்தன்மை இது நடுநிலைப்படுத்திடும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறையில நடுநிலையாக்கல் வினைக்கான அந்த பயன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? தொழில்துறையில பாத்தீங்கன்னா தொழில்துறை வெளியேற்றப்படும் கழிவுகள், தொழிற்சாலையிலேருந்து இப்ப சாயப்பட்டறையிலேருந்து தண்ணி வருது,
இந்த மாதிரி வேற தொழிற்சாலை பெயிண்ட் தொழிற்சாலையில தண்ணி வந்து ஆறு போன்ற நீர்நிலையில கலக்குது. அப்படிங்கும்போது அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய அமிலம் சல்பியூரிக் அமிலம். ஓகேங்களா? அப்ப இது வந்து நம்ம இந்த சல்பூரிக் அமிலம் நமக்கு தண்ணியில போய் கலக்கும் போது தண்ணி வந்து அமிலத்தன்மை ஆயிரும். அதுல இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இறந்துடும். அப்ப இது தண்ணி வந்து பொதுவா கலக்கிறதுக்கு முன்னாடி, தொழிற்சாலை கூடிய கழிவு நீரை ஆறு போன்ற நீர்நிலை கலப்பதற்கு முன்னாடி நம்ம அதோட சுண்ணாம்பு சேர்க்கிறோம். ஓகேங்களா? சல்பூரிக் அமிலத்தோட சுண்ணாம்பு சேர்க்கிறோம். சுண்ணாம்பு சேர்க்கும் போது அது வந்து காரத்தன்மையா மாதிரி நமக்கு நடுநிலையாக்கல் வினை இருந்து இந்த வினை வந்து அமிலம் நடுநிலையாக்கப்பட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து நிலக்கரி போன்ற புதைபடி எரிபொருள்கள் நமக்கு எரியுது. ஓகேங்களா? அப்படி எரியும் போது நிலக்கரி எரியும் பொழுது சல்பர் டை ஆக்சைடு வாயு உருவாகுது. ஓகேங்களா? அப்ப இந்த சல்பர் டை ஆக்சைடுங்கிறது அமிலத்தன்மை உடையது. SO2 அப்படிங்கிறது தான் சல்பர் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இது எப்படி உருவாகுது? நிலக்கரி எரிக்கும் போது உருவாகுது. இது தண்ணியில கரையுதுன்னு வச்சுங்களேன். நீர்னா H2O அப்படின்னு சொல்லுவோம். H2O. ஓகேங்களா? அப்ப இது ஒரு அமிலத்தை உருவாக்குது. அதுதான் H2SO4 சல்பியூரிக் அமிலம். ஓகேங்களா? அப்ப அதுக்கும் நம்ம சுண்ணாம்பு கல்லை கொண்டு நடுநிலையாக்கல் செய்யப்படும். இது மாதிரி தொழில்துறைகளிலும் இந்த நடுநிலைகள் பயன்படுது. வேளாண்மை, அதே மாதிரி பற்சிதைவு, உணவுப் பொருள் செரிமானம் அடைதல், குளவி கொட்டுதல், தேனீ கொட்டுதல், இதெல்லாமே அப்படியே பார்த்துக்கணும். அடுத்தது நிறம் காட்டி. நிறம் காட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் அமிலத்தன்மை உடையதா காரத்தன்மை உடையதா அப்படின்னு குறிப்பிட்ட நிறத்தை வச்சு சொல்லக்கூடியது. இப்ப லிட்மஸ் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா நீல லிட்மஸை சிவப்பா மாத்துது அப்படின்னா அது அமிலம். இதுவே காரம் அப்படின்னா சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நமக்கு நிறம் காட்டி இருக்குது. இதெல்லாம் செயற்கையான நிறம் காட்டிகள். இயற்கை நிறம் காட்டின்னு நம்மளே தயாரிக்கக்கூடிய நிறம் காட்டிகள், இயற்கை நிறம் காட்டிகள். ஓகேங்களா? அப்ப உதாரணத்துக்கு மஞ்சள், செம்பருத்தி பூ, பீட்ரூட், இதுல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் காட்டி, மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா? மஞ்சள் நிறங்காட்டி, மஞ்சத்தூள்ல நீர் சேர்த்து மஞ்சத்தூள் பசை மாதிரி தயாரிக்கப்படுறோம். ஓகேங்களா? இது மையுறிஞ்சும் தாள் அல்லது வடிதாள் மீது பூசப்பட்டு உலர்த்தப்படுது. ஓகேங்களா? மஞ்சத்தூள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மஞ்சளை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? மஞ்சள்ல நீர் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஒரு பசை, மஞ்சள் பசை மாதிரி. இதை வடிதாள்னு இருக்கு. இதோட வடிதாள்னு வச்சுங்க. இதோட மேற்பரப்புல அப்படியே பூசிடணும். மஞ்சத்தூளை வடிதாளோட மேற்பரப்புல அப்படியே பூசணும். இது மாதிரி. ஓகேங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வடிதாள். ஓகேங்களா? அப்ப இது அமில கரைசல் அல்லது கார கரைசல் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். இது அந்த மஞ்சள் நிறம் காட்டி நமக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? இந்த அமில கரைசல்ல வைக்கும் பொழுது இதை வந்து அமில கரைசல். ஓகேங்களா? நிறம் மாறாது. இதுவே கார கரைசல் வைக்கிறோம். கார கரைசல் வைக்கணும் சிவப்பு நிறமாக மாறிடும். சிவப்பு நிறமாக இது மாறிவிடும். அப்ப இது ஒரு நிறம் காட்டி. ஓகேங்களா? அமில கரைசல் நிறம் மாறாது. ஆனா கார கரைசல மஞ்சள்ல இருந்து நமக்கு சிவப்பு நிறமாக மாறிவிடும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ நிறம் காட்டி. செம்பருத்தி பூ நிறம் காட்டி. இப்ப செம்பருத்தி பூ எடுத்துக்கிறோம். ஒரு பீக்கர்ல ஒரு ஒரு பாத்திரத்துல பாதி அளவு தண்ணி எடுத்துட்டு இதுல செம்பருத்தி பூ அந்த இதழ்களை போடணும். ஓகேங்களா? செம்பருத்தி பூ போட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா 10 நிமிடம் ஊற வைக்கிறோம். ஓகேங்களா? 10 நிமிடம், அதாவது வெந்நீர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வெந்நீர். முதல்ல தண்ணி சூடு பண்ணிக்கணும். அதுல செம்பருத்தி பூ
இதழ். ஓகேங்களா? 10 நிமிடம் ஊற வைக்கும் பொழுது அது வந்து ஒரு மாதிரி கலர் ஆயிடும். அந்த கரைசலே வந்து இளஞ்சிவப்பு நிறமா மாறிடும், பிங்க் நிறமா மாறிடும். ஓகேங்களா? அப்ப இதுல அமிலத்தை சேர்க்கிறீங்கன்னு வச்சுங்க, நிறம் மாறாது. ஓகேங்களா? இதுல அமிலத்தை சேர்க்கிறோம், நிறமாற்றம் இல்லை. காரத்தை சேர்க்கிறோம், பச்சை நிறமாக மாறும், பிங்க் நிறத்துல இருக்கும். செம்பருத்தி பூ இருக்கிறதுனால பிங்க் கலரா இருக்கும். காரத்தை சேர்க்கிறோம், அப்ப இது வந்து பச்சை நிறம். ஓகேங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு இது அமில கரைசல் சேர்க்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிறமா மாறிடுது. காரத்தன் இது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலரா மாறுதுன்னு. அமிலத்துல சேர்க்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிறம். இந்த தண்ணியே ஒரு மாதிரி இளஞ்சிவப்பா தான் இருக்கும். அமிலத்தை சேர்க்கும் போது இன்னும் சிவப்பு கலர் அதிகமாயிரும். இதே காரத்தை சேர்க்கும் பொழுது பச்சை நிறமாக மாறிவிடும். அடுத்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் சாறு நிறம் காட்டி. பீட்ரூட் சாறு நிறம் காட்டி. ஓகேங்களா? அப்ப ஒரு பீட்ரூட்டை எடுத்துக்கிறோம், சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கிறோம். ஓகேங்களா? சூடான நீர்ல போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப இப்ப இதுக்கு காரத்தை போடுறீங்கன்னு வச்சுங்களேன், காரத்தை போடும் பொழுது நமக்கு அதே தான். அமிலத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நிறமாற்றம் கிடையாது. இதுவே காரத்தை போடுறீங்க அப்படின்னு போடும்போது பச்சை நிறமாக மாறும். ஓகேங்களா? அமிலத்தை போடும் பொழுது நிறமாற்றம் கிடையாது, காரத்தை போடும் பொழுது பச்சை நிறமாக மாறுகிறது. அதே மாதிரி லிட்மஸ் தாள், இதெல்லாமே நம்ம ஆய்வகத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? நமக்கு தெரியும் அமிலம் வந்து, அமிலம் அப்படின்னா நீலத்தை சிவப்பா மாத்தும். காரம் அப்படின்னா சிவப்பை, அதாவது சிவப்பு லிட்மஸை நீளமாக மாத்தும், நீல நிறம். ஓகேங்களா? அதே மாதிரி செயற்கை நிறம் காட்டி, செயற்கை நிறம் காட்டியில பினாப்திலின் அடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா? பினாப்தலின் ஆக்சுவலி இது இந்த லிட்மஸ்ங்கிறது இயற்கை நிறம் காட்டி தான் சொல்றாங்க. இயற்கை நிறம் காட்டி, இயற்கையான பொருளிலிருந்து தயாரிக்கக்கூடிய நிறம் காட்டி. இதுதான் இது இனிமேல் பார்க்கக்கூடியதுதான் செயற்கை நிறம் காட்டி. செயற்கை நிறம் காட்டியில பாத்தீங்கன்னா பினாப்திலின், இது அமிலத்தில நிறமற்றது, காரத்துல இளஞ்சிவப்பு நிறமுடையது. ஒண்ணு பினாப்திலின். அடுத்து பாத்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்சு, அமிலத்துல சிவப்பு, காரத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து அமிலங்கள், இந்த காரங்கள். ஓகேங்களா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிலம்னா என்ன, அதனுடைய வரையறை. ஓகேங்களா? அமிலத்துடைய வரையறை, நீர்க்கரைசலில் H+ அயனியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அமிலம்ங்கிற அதனுடைய பொருள், அமிலம் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது, அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி, அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு சுவை. ஓகேங்களா? அதே மாதிரி அமிலங்கள்ங்கிறது நீர்க்கரைசல் H+ அயனியை தரக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள், இயற்கையான இதுல இருந்து கிடைக்கக்கூடியது கரிம அமிலங்கள் சொல்றோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இதுல அசிட்டிக் அமிலமும் சேர்த்துக்கலாம், அசிட்டிக் அமிலம். சரிங்களா? அதே மாதிரி எதுல என்னென்ன அமிலம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அசிட்டிக் அமிலம், தயிர்ல லாக்டிக் அமிலம், இதெல்லாமே ஒவ்வொன்றும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய பண்புகள். ஓகேங்களா? பண்புகள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமா திட நிலையில இருக்கும், மற்ற அமிலம்லாம் திரவ நிலையில இருக்கும், திட நிலையில இருக்கிறது பென்சாயிக் அமிலம், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லிட்மஸ் கலர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உலோகங்களோட வினை, ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுது. உலோக கார்பனேட்டுகளோட வினை கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. ஓகேங்களா? இது வந்து கார்பன் டை ஆக்சைடு.
ஓகேங்களா. பண்புகள் அதே மாதிரி இதை எதுக்கெல்லாமே பயன்படுது? உணவு பதப்படுத்த என்ன அமிலம் பயன்படுது? வேதிப்பொருள்களின் அரசன் H2SO4. ஓகேங்களா. விலங்கு செல் அதுல டிஎன்ஏ, தாவர செல்ல ஆர்என்ஏ. அடுத்து காரங்கள். ஓகேங்களா. அப்ப கசப்பு சுவை அதே மாதிரி OH- தரக்கூடியது. இப்ப இதெல்லாமே கேட்கலாம். சலவை சோடானா என்ன, சமையல் சோடானா என்ன, சுண்ணாம்புக்கள் அப்படின்னா என்ன, மக்னீசியா பால்மம், இதுல எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுல நில்மஸ், பிலாம்திரின், இதுல எல்லாம் என்ன நிறத்துல இருக்குது. அதே மாதிரி இது வந்து ரெண்டு உலோகங்களோட தான் வினைபுரியும், மற்ற உலோகங்களோட வினைபுரியாது. அந்த 2 உலோகம் எது அப்படின்னா அலுமினியம் மற்றும் துத்தநாகம். ஓகேங்களா. ஜிங்க். அடுத்து நடுநிலையாக்கல் வினை. ஓகேங்களா. இதோட பயன்கள், காரங்களுடைய பயன்கள். இந்த தேனி கொட்டினா என்ன அமிலம் போடணும்னு கேட்கலாம். சரி, தேனி கொட்டுறதுல கூடிய அதுல தேனி கொட்டுறதுல இது வந்து நஞ்சு, அதுல இருக்கக்கூடியது வந்து ஃபார்மிக் அமிலம். தேனி எறும்புல இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம். இது வந்து நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு போடுவதன் மூலமாக அதை நடுநிலைப்படுத்துறோம். குளவினா அல்கலி, அதை வினிகர் போடுவதன் மூலமாக நம்ம நடுநிலைப்படுத்துறோம். அதே மாதிரி அல்கலின்னு என்னன்னு கேட்கலாம். அல்கலிங்கிறது என்னன்னா நீரில் கரையக்கூடிய காரம். ஓகேங்களா. அதே அல்கலின்னு சொல்றோம். அப்ப நிறம் காட்டி, இயற்கையான நிறம் காட்டி மற்றும் செயற்கை நிறம் காட்டி. ஓகேங்களா. அப்ப லிட்மஸ்ங்கிறது என்ன நிறம் காட்டி அப்படின்னா இயற்கை நிறம் காட்டி தான். இயற்கையான பொருள் இருந்து கிடைக்கக்கூடியது லிட்மஸ் அப்படிங்கிறது இயற்கை நிறம் காட்டி. இதுல பாருங்க, அமிலங்கள் டேஸ் சுவை உடையவை. புளிப்பு சுவை. கீழ்கண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது. ரெண்டுமே கடத்தும், அமிலம் மற்றும் காரம். ஓகேங்களா. நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது. ஓகேங்களா. நீல லிட்மஸ்ங்கிறது அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். காரத்தை நீரில் கிடைக்கும் போது எந்த அயனிகளை தருகிறது? OH-. OHன்னு பார்த்துட்டு போடக்கூடாது, OH- இங்க இருக்கு பாருங்க, மைனஸ். ஓகேங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ளது வந்து ஃபார்மிக் அமிலம். மக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த பயன்படுது? ஆக்சுவலி வயிற்று வலி, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாச்சுன்னா அதை குணப்படுத்த பயன்படுது. ஓகேங்களா. அமிலத்தன்மை. அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகுதுன்னா உப்பு மற்றும் நீர் உருவாகுது. இது என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினை. ஓகேங்களா. நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது காரத்தன்மை கொண்டது. ஏன்னா வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அமிலத்தன்மையை கொடுக்கும். அது வந்து நமக்கு பற்பசையில் இருக்கிற காரம் அதை நடுநிலையாக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி மஞ்சள் தூள் நிறம் காட்டியானது கார கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து பச்சை நிறத்துக்கு மாறும். ஓகேங்களா. பென்சாயிக் அமிலம் பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்தி. ஓகேங்களா. புளிப்பு சுவை லத்தீன் மொழியில் அசிட்டஸ். ஓகேங்களா. காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு சுவை, கசப்பு. கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு CaO. உணவின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம். உணவு தயாரிக்கப்படும் மஞ்சளானது நிறம் காட்டி. செம்பருத்தி பூ நிறம் காட்டி அமில கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். ஓகேங்களா. சரியா தவிர பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அமிலங்கள், ஏன்னா இது கூற்று மாதிரி கேட்பாங்க, பின்வரும் கூற்றுகளில் எது சரி, பின்வரும் கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை கொஞ்சம், பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை. ஓகேங்களா. பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைகிறது, தவறுது. அப்ப எப்படி திருத்தி எழுதுனா கரையுதுன்னு சொல்லணும். அமிலங்கள் கசப்பு சுவை உடையது, இதுவும் தவறு. அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது.
உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வளவளப்பு தன்மையும் காணப்படும். தவறு. ஓகேங்களா? காரங்கள் நீர்ல சோப்பை தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் தான் வளவளப்பா மாறும். அப்படியே இருக்கும்போது அது வளவளப்பா இருக்காது. தண்ணி இருந்தாதான் தான் வளவளப்பா இருக்கும். அப்ப இது தவறு. அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டது சரி. அனைத்து காரங்களும் அல்கலிகள் தவறு. நீரில் கரையக்கூடிய காரங்கள் மட்டும்தான் அல்கலிகள். நீரில் கரையாத காரங்களை நம்ம காரங்கள் தான் சொல்லுவோம். செம்பருத்தி பூசாறு இயற்கை நிறங்காட்டி சரி. ஓகேங்களா? அப்ப இதெல்லாமே இருக்கக்கூடியது. ஒரு தடவை அப்படியே பாத்துங்க. ஓகேங்களா? கிளாஸ் முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே கேட்டுங்க. ஓகே.